ரூ. 5,000 நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுறத ஓவர் டைம் கோடி கணக்கில் மாற்ற முடியும்னா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்கள். கேட்கவே டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு இருக்குல்ல. ஏன் திமுங்களா எப்படி? பட் ஆக்சுவலி கிடையாது, இது பாசிபிள். இதுக்கான சீக்ரெட் என்னன்னா டைம் ப்ளஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். ஆனால் நீங்கள் எங்கே மணியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஏன்னா லெட்ஸ் பி ஹானஸ்ட், நம்ம மணி மட்டும் சேவ் பண்ணுறது isn't enough. அதை நம்ம க்ரோவும் பண்ணணும். ஸோ நீங்கள் 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது மேக் சென்ஸ், ரைட்? அப்போ தானே வெல்த் ஆக்சுவலி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க இது எப்படி இந்த ப்ராசஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றது இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லலாம். இது சேஃப் தான், பட் இன்ஃப்ளேஷனை பேர்லி இதால் பீட் பண்ண முடியும். செகண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், அதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஆனால் ஸ்டில் வெல்த் பில்டிங் அப்படின்றப்போ இது அந்த அளவுக்கு பெட்டர் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் இட் கம்ஸ் தட் we are actually talking about investment. ஏன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு, ஸ்டாக் ட்ரேடிங், கிரிப்டோ, ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி. ஆனால் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா செபி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தட் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மணி தான் லூஸ் பண்றாங்கன்னு. ஷாக்கிங்கா இருக்குல்ல கேட்கறதுக்கே. அதனால தான் நம்ம ஹை ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட 5%லேயே அதை அலோகேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. இது ரீசனபிள் தானே? ஏன்னா நம்ம வெல்த் ஆக்சுவலி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. ஸோ சும்மா இமேஜின் பண்ணிக்கலாம், நீங்கள் கமிட் பண்ணுறீங்க இப்போ 5,000 பர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் ஃபார் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ அக்யூமுலேட் பண்ண முடியும்? இது நீங்கள் என்டையர்லி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறது. இதுக்கு ஒரு ஆனுவலாக எக்ஸ்பெக்டட் 3% ரிட்டர்ன் வச்சுக்கிட்டாலுமே நம்ம டோட்டல் சேவிங்ஸ் 15 லேக்காக இருக்கும். வித் இன்ட்ரெஸ்ட் 22.36 லேக்காக இது க்ரோ ஆகும். நாட் பேட், பட் இதை விட நம்மளால் பெட்டராக பண்ண முடியுமா? ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் 8% ரிட்டர்ன் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபைனல் கார்பஸ் 47.87 லேக்ஸ். இது ஓகே, பட் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு 9% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே ஃபைனல் கார்பஸ் 56.48 லேக்ஸ் வருது. ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டா ஒரு கிரேட் ஹெட்ஜ்னு சொல்லலாம். பட் இது பெஸ்ட் சாய்ஸா இல்லை இதை விட இன்னும் நிறைய ஏதாவது இன்னும் பெட்டர் சாய்ஸ் இருக்கா? நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், இதில் ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஃபைனல் கார்பஸ் 94.88 லேக்ஸ் வருது. இதில் தான் ரியல் காம்பவுண்டிங் மேஜிக்கை நம்மளால் பார்க்க முடியுது. பட் வெயிட், இதை விட ஒரு ஈவன் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். அதாவது ஆக்டிவ்லி மேனேஜ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் 15% ரிட்டர்ன் நீங்கள் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அப்போ ஃபைனல் கார்பஸ் 1.64 crores வருது. கிரேசி இல்லையா? அந்த சேம் 5,000 rupees பர் மந்த். ஆனால் ஒரு ஸ்மார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். அப்போ ரியல் கொஸ்டின் என்னன்னா எந்த பாத் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி மீனிங்ஃபுல் பேஸில் க்ரோ ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குவிக் வே இருந்தால் அதுக்கு தான் இந்த ரூல் ஆஃப் 114 ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் ஆகிறதுக்கு ரிக்வயர்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 114 டிவைடட் பை ஆனுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜ். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 12% பர் இயர் ஏர்ன் பண்ணுதுன்னா அப்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் ஆகிறதுக்கு 9.5 இயர்ஸ் ஆகும். இதே 8% பர் இயர் ஏர்ன் பண்ணுதுன்னா ட்ரிபிள் ஆக 14 இயர்ஸ் ஆகும். அப்போ உங்கள் மணி ஒரு டிகேட்குள்ளே ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட் ரிட்டர்ன் ஆனுவலி அட்லீஸ்ட் 12% இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் வச்சு பார்த்தோம்னா ஒரு டிகேடாகோ பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்லைட் கரெக்ஷனோட 75,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இது சோர் ஆகியிருக்கு. அப்போ கிளியர்லி நம்மளுக்கு தெரியுது லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு க்ரூஷியல் ஃபேக்டர் இருக்குது. நம்ம ப்ராஃபிட்ஸை இதை சாப்பிட்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ 12% ரிட்டர்ன் சம்பாதிக்கிறது இட் சவுண்ட்ஸ் கிரேட். ஆனால் அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் நம்ம வெல்த்தையும் எரோட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஸோ இன்ஃப்ளேஷனோட இம்பேக்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. அதுதான் ரூல் ஆஃப் 70 டிவைடட் பை இன்ஃப்ளேஷன் ரேட் தான் உங்களோட மணி வேல்யூ எவ்வளோ ஹாஃப் ஆகுது எத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. சப்போஸ் இப்போ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்லி
பர் இயர் இட் ஆவரேஜஸ் அரௌண்ட் 7%. அப்போ 10 இயர்ஸில் இப்போ 1 லேக்கோட வேல்யூ பர்ச்சேசிங் பவர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது ஜஸ்ட் 50,000 மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வைக்கணும்னா இப்போ சப்போஸ் நீங்கள் 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில், இது 12% பர் இயர் க்ரோ ஆகுது. ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 lakhs ட்ரிபிள் ஆகுது. கிரேட் இல்லையா? பட் 7% இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கால்குலேட் பண்ணோம்னா உங்களோட இனிஷியல் 5 lakh வந்து அதோட ஹாஃப் வேல்யூ வந்து லூஸ் ஆயிடுச்சு. அப்போ ரியல் டேர்ம்ஸில் உங்கள் 15 lakhன்றது இப்போ இருக்கிற ஒரு 7.5 lakh மாதிரி தான். சாலிட் கெயின் தான். பட் இதே வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 7.2% தான் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணியிருந்துச்சுன்னா அப்போ இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs வரைக்கும் தான் வந்து டபுள் ஆகியிருக்கும். அப்போ பேர்லி இன்ஃப்ளேஷனோட கீப் அப் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல அப்படின்னா உங்களால வெல்த் வந்து க்ரோ பண்ணலன்னு அர்த்தம். நீங்க ஜஸ்ட் உங்க வெல்த்தை மெயின்டைன் தான் பண்றீங்க. இப்போ டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் ஓவர் 25 இயர்ஸ் எப்படி வந்து ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணா ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் பாருங்க. பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்டு, நிஃப்டியில் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அக்ரெசிவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், இந்த எல்லா ஆப்ஷனுக்குமே ஆனுவல் ரிட்டர்ன் 3 to 15% வரைக்கும் வேரி ஆகுது. அண்ட் டோட்டல் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 22.36 lakhs மினிமம் நீங்கள் இதில் வந்து க்ரோ பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் 1.64 crores வரைக்கும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். இப்போ இன்ஃப்ளேஷனை இந்த பிக்சருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா உங்கள் 10 lakhsோட ரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா in 10 years 5 lakhsக்கு shrink ஆயிடும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் every 10 years only double ஆகுது அப்படின்னா you are not getting ahead, you are just staying afloat. ரியல் வெல்த் பில்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷன் இல்லையா? அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? இன்வெஸ்டிங்ன்றது சேவிங் மட்டும் இல்லை, அது ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணுறதும் அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதும் கூட. இப்போ லோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரியல் வெல்த் கிரியேஷன் எதுவும் அதில் கிடையாது. ஹை ரிட்டர்ன்ஸ் அப்போ ட்ரூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் வெல்த் க்ரோ பண்ண ரியலி டஸ் இட் ஒர்க் ஹார்ட் இனஃப்? ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்றைக்கி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.